மாண்புமிகு அம்மாவுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான அழைப்பு வேண்டுகோள். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மை எல்லாம் ஆளாக்கி நமக்கு முகவரி கொடுத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தனது உடல்நலத்தை கூட பாராமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து நம்மை வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். தமிழக மக்களுக்காக உழைத்து தன்னையே உருக்கிக் கொண்ட தியாக தெய்வம்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள். மக்கள் வாக்களித்தது நமக்காக அல்ல, மாண்புமிகு அம்மா என்னும் அன்பு தெய்வத்திற்காக மட்டுமே. தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி இருக்கவே கூடாது என்பதுதான் அந்த அன்பு தெய்வத்தின் கொள்கை. மாண்புமிகு அம்மா அவர்களின் கொள்கைக்கு மாறாக செயல்பட்டதால் நமது இயக்கத்தை விட்டும் தனது இல்லத்தை விட்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியேற்றப்பட்ட ஒரு குடும்பத்தின் ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்கலாமா? இது மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் அம்மா அவர்களை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கும் செய்யும் துரோகம் இல்லையா? மாண்புமிகு அம்மா அவர்கள் விரும்பிய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக உங்களிடம் நான் பலமுறை இது குறித்து மன்றாடி கேட்டுவிட்டேன். எனது வேண்டுகோளை ஏற்று மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் நடராஜ் அவர்கள் மனம் மாறியிருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் கொள்கையை கட்டி காத்திட வேண்டும் என்று அவர் எடுத்த நல்ல முடிவு, திரு ஆர் நடராஜ் எடுத்த நல்ல முடிவு வரவேற்கத்தக்கது. எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு வாக்களிப்பது குறித்து நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பு மாண்புமிகு அம்மா அவர்களின் உண்மை தொண்டனாக இருந்து சுதந்திரமாக நினைத்து நீங்கள் சிந்தித்து நினைத்து பாருங்கள். நமது இதய தெய்வம் அம்மா அவர்களை ஒரே ஒரு முறை நினைத்து பாருங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாகிய நீங்கள் யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நமக்கு வாக்களித்த தமிழக மக்களின் எண்ணத்திற்கு மாறாகவும் அவருடைய வெறுப்புக்கு உள்ளாகாமலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணங்களும் நிறைவேற, அம்மா அவர்களின் சாதனைகளும் தொடர நாளைய தினம் சட்டப்பேரவையில் அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு நீங்கள் அனைவரும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி நேர வாய்ப்பினை நல்ல முறையில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களது உறவினர்களும் குடும்பத்தாரும் தொகுதி மக்களும் உரிய முறையில்
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ரெட்டையில முடக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா நாங்க டெல்லியில போய் அந்த